அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் இடதுசாரி செயற்பாட்டாளர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகாவினுடைய அமைச்சரவையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கு. அந்த வாய்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கன்சல்ட் பண்றதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுல இருந்து அந்த பெரும்பான்மை மேஜிக்கல் நம்பர்ஸ் டிவிக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகளினுடைய ஆதரவோட தாவேகா ஆட்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்கும்போது அதிமுகவினுடைய ஒரு ஃபேக்ஷன் ஆதரவு கொடுத்ததையும் பார்க்க முடிந்தது. மினிஸ்ட்ரியல் பர்த்தை பொறுத்த வரைக்கும் 10 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க மினிஸ்டர் பொறுப்பு எல்லாத்தையும். இன்னும் நிறைய பேருக்கு அது கொடுக்க இருக்கு. அதுல அதிமுகவும் வருவாங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கு. இப்படி எல்லாம் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கிற சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கிறது தெரியுது. இன்னைக்கு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஓப்பனா சொல்லியிருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த ஆப்ஷனை நாங்கள் ஓப்பனா தான் வச்சிருக்கோம், அது தொடர்பான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நிறைய விமர்சனங்கள் போகுது, ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் நிறைய கருத்துக்கள் போகுது. உங்களுடைய பார்வை அப்படின்றது என்ன? தாவேகா அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம் பெறலாமா? உங்களுடைய கருத்து அப்படின்றது என்ன? முதல்ல தாவேகாவிற்கு ஆதரவுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆதரவுன்ற இடம் தாவேகா கட்சிக்கான அல்லது விஜய்க்கான ஆதரவு இல்லை, தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கான ஒரு ஆதரவு. அதை ரொம்ப தெளிவா மக்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது ஒரு வழியில உள்ள வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற RSS பாஜக சங்க பரிவார் கும்பலுக்கு எதிராக தமிழகத்தை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு அடிப்படையா வச்சுதான், அந்த கொள்கையின் அடிப்படையில தான் இவங்க திமுக கூட்டணியில இருக்கிற பலரும் அங்க போக வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? 18 பேரை காட்டுங்கன்னு கேட்டுட்டே இருக்காரு ஆளுநர். அண்ணன் வீட்டுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. அந்த 18 பேரை காட்டுறதுக்கு முடியாம தவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சூழலை பயன்படுத்தி இவங்க ஆளுநர் ஆட்சியவோ அல்லது நாங்க இவர் ஆட்சியை கொண்டு வரோம் அவர் ஆட்சியை கொண்டு வரோம்னு தமிழ்நாட்டை மூன்றா உடைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்தது. இந்த வேலையில இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த பொறுப்புணர்வோடுதான் திமுக கூட்டணியில இருந்து வென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், அப்புறம் முஸ்லீம் லீக் எல்லாரும் போனாங்க. காங்கிரஸ் போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காங்கிரஸுக்கு எப்படியாவது 67 விட்ட இடத்த பிடிச்சிடலாமா அப்படின்ற நீண்ட நாள் கனவு இருக்கு. 2வது, காங்கிரஸ் பதவிக்காக எதையும் செய்வார்கள் என்பதை இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பை தமிழ்நாட்டுக்கு உருவாக்கல. இதுதான் அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறது. இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு எல்லாருக்குமே. கூட்டாட்சி என்பதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. அது ஒரு ஜனநாயகம். ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்குவது என்பது ஜனநாயகம், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா இப்ப என்ன சூழல் இருக்கு அப்படின்னா, ஆட்சி அதிகாரம் குறித்தோ கொள்கை குறித்தோ தமிழ்நாட்டின் உரிமைகள் குறித்தோ அல்லது நமக்கு எதிராக நிற்கிற RSS பாஜக சங்க பரிவாரினுடைய செயல் திட்டம் குறித்தோ எந்த புரிதலும் எந்த தெளிவும் எந்த அறிவுமற்ற ஒரு கூட்டத்தோடு நம்ம சமரசம் பண்ற ஒரு இடத்துல இருக்கோம். இது ரொம்ப பேராபத்தானதா இருக்கும். ஏன் அப்படின்னா, எதுக்காக இவ்வளவு ஆசைப்படுறாங்க? நீங்க திமுக கூட்டணியில் நாங்க தொடருவோம், போராட்டங்களை திமுகவோடு இணைந்து செய்வோம் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டு தான் நம்ம போயிருக்கோம். திமுகவோட நாங்க இருக்கோம், திமுகவோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சியில நடக்கிற தவறுகளை தட்டி கேட்போம், போராட்டங்கள்ல நாங்க பங்கெடுப்போம்னா என்று தெளிவுபடுத்தி போயிருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்த தெளிவுபடுத்தின விஷயத்தை உடைக்கிற ஒரு நரித்தந்திரத்தை தாவேகா பண்ணுதோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு முடிச்சு விடுறதுக்கான ஒரு வேலையை பார்க்கிறார்களோ என்பது என்னுடைய ஐயப்பாடு. ஏன் சொல்றேன்னா, இந்த 15 நாள்ல எத்தனை குற்றச்செயல் தமிழ்நாட்டுல. நீங்க அங்க குற்றமே நடக்காத மாநிலங்கள் கிடையாது, அப்படி ஒண்ணும் மகாத்மாக்கள் இல்லை மனிதர்கள். ஆனா குற்றமே குறைக்கப்படுவதற்கான வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்த, அல்லது ஒரு நல்ல ஆட்சியை ஒரு தெளிவான பார்வையில எதிரி யாரு வளர்ச்சி என்ன என்பதுல தெளிவு இருக்கிற ஒரு ஆட்சியை நம்ம பார்த்தோம் திமுக கூட்டணியில. அந்த ஆட்சியில அவ்வளவு பரப்புரை பிரச்சாரத்தை செய்து குற்றங்கள் மலிஞ்சிருச்சு, சட்ட ஒழுங்கு கெட்டுருச்சுனாங்க. இந்த 10-12 நாள்லயே 30க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு.
4 சின்ன பசங்க சேர்ந்து 2 குரூப், 2 கொலை, முக்கியமான கொலை. ஒரு நண்பன் சேர்ந்து கூட வந்த விளையாண்ட பையனை அடிச்சு புதைச்சிட்டு வர்றான். இங்கிட்டு 2, 3 சின்ன பசங்க குடிச்சிட்டு 17 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க கூட இருந்தவனை அடிச்சு கொல்றாங்க. மாற்றுத்திறனாளி பெண்ணை கடத்திட்டு போய் பாலியல் வல்லுறவு செய்யறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞர் கலெக்டர் அலுவலகத்துல எந்த நீதியும் இல்லைன்னு மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்திக்கிறாரு. இங்கிட்டு வீட்டு வாசல்ல வச்சு திருநெல்வேலி கோவில்பட்டி பகுதியில ஒரு பெண்ணை வெட்டி கொல்றாங்க. என்ன நடக்குது? இப்ப நம்ம போய் சிக்கிக்கிட்ட மாதிரி ஆயிடக்கூடாது. ரொம்ப தெளிவா முடிவெடுக்கணும். இங்க RSS பாஜக சங்க பரிவார கும்பல் உள்ள வரக்கூடாது. அதுல நம்ம தெளிவா இருக்கிறோம். RSS பாஜகவுக்கு எதிராக களமாடுகிற ஒரு மண் தமிழ்நாடு அப்படின்னும் நாம் கொள்கை கூட்டணியாக நின்றவர்கள் என்பதிலையோ நாம தெளிவுபடுத்தி இருக்கோம். இந்த சூழ்நிலையில அவங்க ஆசை காட்டுறது என்ன அப்படின்னா, என்னுடைய எல்லா திட்டத்திலையும் நீ பங்கெடுத்துக்க, நீ அமைச்சரா வந்துருன்னு. அமைச்சரா உள்ள போய் உட்கார்ந்தா என்ன நடக்கும்? இவங்க பண்ற எல்லா அயோக்கியத்தனத்தையும் நம்ம தலையில போட்டுக்கிற மாதிரி. இவங்களுக்கு எதுவுமே பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆயிருவாங்க. ஆமா, ஒரு அங்கம். அதுல இன்னொரு சூழ்ச்சி இருக்குங்க. மதச்சார்பற்ற கவர்மெண்ட் எங்க கவர்மெண்ட்னு அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு செயல் திட்டத்தை அவர்கள் உருவாக்குறாங்க. இப்போ நீங்க திமுக மதச்சார்பற்ற கொள்கை கூட்டணின்னு சொன்னோமா, இப்ப அந்த பிம்பத்தை எங்களுக்கு கொடுங்கன்றாங்க. இதுதான் தந்திரம். இது மகா தந்திரங்க. உண்மையிலேயே பாஜகவை குறித்து ஒரு வார்த்தை சொல்றதுக்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு முதுகெலும்பு இல்ல, பயப்படுறாரு. பாஜகன்னு சொல்றதுக்கே பயப்படுறாரு. அப்படி பாஜகவை கொள்கை எதிரியாக சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட எதிர்த்து பேசல. தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோன போது வேடிக்கை பார்த்தவர் விஜய். இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்காக கூட நிக்கிறோம், இந்த மண் உரிமைக்காக கூட நிக்கிறோம். அப்படிதான். இதை தாண்டி நம்ம உள்ள போனோம்னா இவங்க பண்ற அத்தனை யோக்கியத்தனங்களுக்கும் நம்ம தலையில கட்டிடுவாங்க. 2வது, எங்க கூட்டணி வலுவானது, நாங்க தான் காலத்துக்கு ஆளுவோம், நாங்க தான் முற்போக்கு கூட்டணி, நாங்க தான் அதாவது மதவாதத்துக்கு எதிரான ஒரு கூட்டணி என்கிற பிம்பத்தை கட்டுவதற்கான முயற்சி. இதுல போய் சிக்கிக்க கூடாது. இது அண்ணன் திருமாவர்களுக்கும் தெரியும். ஒன்னும் அரசியல் ஒன்னும் திருமாவர்களுக்கு புதுசா நீங்களும் நானும் கத்துக் கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் ஒரு கட்சியாக அவர் ஒரு முடிவெடுக்கணும். அந்த கட்சியா முடிவெடுக்கும் போது அவங்க பைலாப்படி அவங்க கட்சியில இருக்கிறவங்ககிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் அண்ணன் இப்படி மோசமான ஒரு முடிவு எடுக்க மாட்டார் நான் நம்புறேன். ஏன்னா கட்சியில இருக்கிற பெரும்பான்மையினர் அமைச்சரவையில் பங்கெடுக்கணும்ன்றாங்க. ஒரு கட்சிக்கு அது பெரும் வலுவான விஷயம்தான். நம்ம இத்தனை ஆண்டுகள் வளர்ந்திருக்கோம், இவ்வளவு பாடுபட்டிருக்கோம், இவ்வளவு வரைக்கும் விசிக கட்சி அப்படின்றது அதிகாரத்துல பங்கெடுக்கணும், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது அவங்க முதல்ல இருந்து முன் வச்ச ஒரு கோஷம், ஒரு பிரகடனம் கூட சொல்லலாம். அதை தொடர்ச்சியா அவங்க ட்ரை பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. அதுக்கான காலம் அப்படின்றது இப்படி ஒரு சூழல்ல அது சிக்கி இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல அதை சீக் பண்ணணும், அதை எடுக்கணும்னு கட்சியில பெரும்பான்மையானவர்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த தலைமையும் அதை நோக்கி தானே போகும். இயல்பாவே அதுக்கான வாய்ப்பு தானே அதிகம் இருக்கு. இல்ல, அதுதான் அவர் நீண்ட நாள் கோரிக்கை. இடதுசாரிகளும் அதை மறுக்கலங்க. ஒரு ஆட்சியில் பங்கேற்பது என்பது கட்சியை வலுப்படுத்தும். நீங்க இடது கூட்டணியில பல கட்சிகள் சேர்ந்துதான் ஆட்சி அமைக்கிறாங்க. நீங்க கேரளாவில் அப்படிதான் ஆட்சி அமைச்சோம். இடது கூட்டணியில பல கட்சிகள் சேர்ந்துதான் ஆட்சி அமைச்சோம். அதுல மாற்று கருத்தோ அது ஜனநாயகத்துக்கு புறம்பானதோ இல்ல. ஆனா சூழல் சிக்கலானதா இருக்கு. அண்ணா அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சிக்காக களமாடி தெருவுல நின்று மக்களை திரட்டி அது ஒரு கட்சியா உருவெடுத்து வருகிற போது ஒரு நல்ல வாய்ப்பு தான் இது. ஆனா இந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பு அப்படின்னு உள்ள குதிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி பல சிக்கல்கள் இருக்கு. ஆதவர்ஜுனா போன்ற கார்பரேட் மென்டாலிட்டி கொண்டிருக்கிற ஆட்கள்லாம் உள்ள இருக்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப கவனமா எதிர்கொள்ள வேண்டியவர்கள், ஆபத்தானவர்கள். நான் ரொம்ப தெளிவான வார்த்தையை சொல்றேன். ஆதவர்ஜுனா, விஜய் போன்றவர்கள்லாம் ஆபத்தானவர்கள். அவங்க கார்பரேட்ஸ். அவங்க ஒண்ணு மக்கள் நீதிக்காக மக்களுக்காக நிக்க மாட்டாங்க. சோ அவங்களுடைய திட்டமிடலும் அவங்க ஐடியாலஜியும் அவங்களுடைய ஒவ்வொரு செயல் திட்டமும் நம்மளையும் சேர்த்து உள்ள புதகுழிக்குள்ள புதைச்சிரும். 30 ஆண்டு கால வாழ்க்கை இருக்குல்ல, அண்ணனுடைய வாழ்க்கை, அது ஒரு தவ வாழ்க்கை மாதிரி வாழ்ந்தாரு. தெருவுல அலைஞ்சிருக்காரு, சைக்கிளை தூக்கி தோல்ல போட்டுட்டு தண்ணியை கடந்து போனவர் அண்ணன். இங்க நம்ம ஊர் பசங்க இருக்காங்கல்ல, ஒரே நாள்ல எல்லாத்தையும் அடிச்சு உடைப்பான். இந்த 30 ஆண்டு கால வாழ்க்கை, கொள்கை பிடிப்பு, தெளிவு, போராட்டம் எல்லாத்தையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு போயிடுவான். இவங்களுக்காக நம்ம சொல்லணும் இல்ல, அப்படியான ஒரு கருத்தை இளைய தலைமுறைக்கு போய் சேர்த்துருவானுங்க இவனுங்க. அப்ப இளைய தலைமுறை அண்ணன் திருமாவர்களை ஒரு தலைவனாக, ஒரு சமூக நீதிக்கான ஒரு அடையாளமாக, ஒரு சாமானிய விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு போராளியா பார்த்து வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம கெடுத்துடக்கூடாது. இது வெறும் பதவிக்கான வேலை இல்ல. நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும்
நம் கட்சியினுடைய அரசியலுக்கும் எதிர்காலத்துக்கும் பாதுகாப்பானதா இருக்கா அப்படின்னு சேர்ந்து முடிவெடுக்கணும். இன்னைக்கு போய் அமைச்சரவையில சேர்ந்துறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அமைச்சராவே 2 பேர் இருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. நாளைக்கு எந்த கொள்கையும் இல்லாத இந்த கும்பல், ஒரு உதாரணம் சொல்றேங்க, கல்வி அமைச்சர் நமக்கு தம்பிதான் வேணும். அவரு 20 ஆண்டு காலமா நாங்க ஒன்னா பயணிச்சிருக்கோம் பட்டிமன்றங்கள்ல. கல்வி அமைச்சர் ஒரு வீடியோ போடுறாரு, புதிய கல்விக் கொள்கை எது தெரியுமா, அதுல எவ்வளவு நல்லது தெரியுமா, எவ்வளவு இது இருக்கு தெரியுமா, அது இருக்கு தெரியுமான்னு போட்டுக்கிட்டு இருக்காரு. புதிய கல்விக் கொள்கையை போல ஒரு டேஞ்சரான நம்ம கல்வியிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒண்ணு இருக்கா சொல்லுங்க. புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நம்ம எத்தனை பிரச்சாரம் பண்ணிருப்போம், எத்தனை ரோட்ல நின்று பேசியிருப்போம், எத்தனை போராட்டங்களை நடத்தியிருக்கோம், எதிர்த்து எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள நிக்கிறோம். இன்னைக்கு வரையும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தக்கூடாதுன்றோம். ஆனா சொல்லிட்டு நாங்க இருமொழி கொள்கைன்னு வச்சிருக்கிறோம், அதை நாங்க எப்பயுமே கவனமா கையில் எடுப்போம் அப்படின்னு இன்னைக்கு பேட்டியை சொல்லிட்டு PM ஸ்ரீ இருக்கு இல்லையா, நம்ம 3500 கோடி நாங்க வாங்க மாட்டோம்டா, நீ 10,000 கோடியா கொடு, மும்மொழி கொள்கைக்கு என்னால கையெழுத்து போட முடியாது, பார்க்கலாம் அப்படின்னு அடிச்சு ஆடணும் இல்லையா, போராட்டம் நடத்தணும் இல்லையா. அதுக்கு சொல்றாரு, நாங்கள் அதை குறித்து யோசிக்கிறோம்ன்றாரு கல்வி அமைச்சர். ராஜ்மோகன் சொல்றாப்ல நாங்க யோசிக்கிறோம்னு. இங்க போய் உட்கார்ந்துகிட்டு நீங்க அமைச்சரவையில என்ன பண்ண போறீங்க? இது தேவையே இல்ல. நம்ம காலத்துல நம்மளே சுருக்கு மாட்டிக்கிற மாதிரி. பங்கேற்றாலும் மக்களுக்கு பிரயோஜனமா எதையுமே பண்ண முடியாது அப்படின்ற பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆட்சிக்குள்ள பங்கேற்பது என்பது நாம அவங்களுக்கு பக்கபலமா நிக்கிற மாதிரி ஆயி போயிடும். நாம வெளியே இருந்து ஆதரவு கொடுப்பதுதான் அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க ஆட்சிக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங்கா அவங்க உட்காந்துப்பாங்க. நீங்க வெளியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, PMCல கையெழுத்து போடாத, வேணாம் மூடு சொல்ல முடியும். வெளியே உட்கார்ந்துகிட்டு அவங்களுக்கு ஆர்டர் போட முடியும், வெளியே உட்கார்ந்துட்டு அவங்களை வழிநடத்த முடியும். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, மாநில உரிமைகளை பாதுகாக்க முடியும். உள்ள போயிட்டோம்னா அது பேராபத்தா முடிஞ்சு போயிடும். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நல்ல வேளை ஆதவர்ஜுனா கூப்பிடல, இடதுசாரிகள் வருவார்கள்னு. ஏன்னா இடதுசாரிகள் பத்தி ஆதவர்ஜுனாக்கு நல்லா தெரியும், வச்சு முடிச்சிருவாங்கன்னு. அதிமுக உள்ள வர்றாங்கன்னு சொன்ன உடனே இடதுசாரிகள் மூஞ்சிக்கு நேரா நாங்கள் எங்கள் ஆதரவை மறுபரிசீலனை செய்கிறோம் அண்ணனும் சொன்னாரு. அண்ணனும் அதுல தெளிவா இருக்கிறாரு. இடதுசாரி கட்சிகளோடு நாங்கள் பேசி முடிவெடுப்போம்ன்றாரு. இது ஒரு நல்ல பார்வைன்னு தான் நான் நினைக்கிறேன். சேர்ந்து நின்று ஒரு இடதுசாரி அமைப்புகளாக ஒரு முடிவு எடுக்கிறது என்பது சமூகத்துக்கான முடிவு. அதுல அண்ணன் தெளிவாக இருப்பார் என்று இப்ப கூட நான் நம்புறேன். அப்படிலாம் போய் சிக்க மாட்டாரு அப்படின்னு இப்ப கூட எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. ஆனா கூட இருக்கிறவங்க அந்த நம்பிக்கையை காப்பாத்தணும். இது நமக்கு போடப்படுகிற பொறி, அதுல சிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றானுங்க. அது இல்ல, நாம வெளியே நின்று அடிச்சு ஆடுறதுலதான் தமிழ்நாடு நம்மள உச்சத்துல தூக்கி வைக்கும் அப்படின்றது அண்ணனுக்கு தெளிவா தெரியும்னு இப்பவும் நான் நம்புறேன். விசிகாவினுடைய மெஜாரிட்டி, நீங்க சொல்றது நீங்களே சின்ன நம்பிக்கைன்னு தான் சொல்றீங்க, நானும் சின்ன நம்பிக்கைன்னு தான் சொல்றேன். மோஸ்டா அவங்க உள்ள போற மாதிரி தான் சமிக்கைகள்லாம் இருக்கு. விசிகாவினுடைய மெஜாரிட்டி அதை எடுக்கணும், நம்ம வந்து அமைச்சரவைக்குள்ள போகணும், கவர்மெண்ட்குள்ள போகணும்னு சொல்றாங்க. அது ஒரு பெரிய ஸ்டெப் தான். இந்த சைடு திமுக ஆல்ரெடி இந்தியா பிளாக் உடஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். அதை இனிமே அது என்ன ஃபேக்ஷன் வரப்போகுதுன்றது நமக்கு தெரியல. திமுக கூட்டணியில இவங்க வெளியிருந்து நாங்க திமுக கூட்டணியில தொடர்கிறோம், ஆட்சிக்கு வெளியிருந்து ஆதரவு கொடுக்கிறோம்ன்றதுதான் இடதுசாரிகள், IUML, விசிக போன்ற கட்சிகள் சொல்லியிருக்காங்க. இப்போ அமைச்சரவையில பங்கேற்கிறாங்க அப்படின்னா திமுக கூட்டணி உடஞ்சிரும், அவ்வளவுதான். திமுக கூட்டணி இருந்து வெளியே வரும்போது அது சாத்தியப்படும். அப்போ இல்ல தேவா, திமுக கூட்டணி உடைப்பது பாஜகவினுடைய செயல் திட்டங்கள்ல ஒண்ணு. நீண்ட நாட்களாக இது பேசுபடு பொருளா இருந்துச்சு. திமுக கூட்டணி உடைக்கப்படணும், திமுக கூட்டணி உடைக்கப்படணும்னு. இந்த நேரத்துல விஜய வச்சு அதை இன்னும் பலமா செய்யறதுக்கான வேலையை முடிச்சு விட்டானுங்க. நீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக முடிஞ்சது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. இப்ப திமுக கூட்டணியை சொன்ன மாதிரியே உடைக்கிறதுக்கான பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல நாம அதுக்கு பலியாயிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 19 வயசுல இருந்து நான் அரசியல்ல இருக்கேன். இந்திய மாணவர் சங்கத்தினுடைய பொறுப்பாளரா இருந்து அப்பதிருந்தே நான் அரசியல்ல களத்துல பாத்துட்டு இருக்கேன். சோ எனக்கு அரசியல் ஓரளவு புரியும். அந்த புரிதல்ல நான் சொல்றேன், திமுக கூட்டணி மிக அழகான ஒரு குறை சொல்வதற்கு வழி இருக்கு. அங்க அப்படிலாம் 100% எந்த ஒரு ஆட்சி வராது. போதாமை இருக்கு, இன்னும் திருத்தி கொள்ள வேண்டிய இடம் இருக்கு திமுக கூட்டணியில. அது மாற்று கருத்தே கிடையாது. நம்மளாம் சரி பண்ணிட்டு போலாம். ஆனால் பெரிய அளவுல மாற்றங்கள் நிகழ்ந்தது. பெரிய அளவுல கல்வித்துறையில் நான் ஒரு கல்வியாளரா, நான் ஒரு பேராசிரியரா இருந்திருக்கேன். ஒரு PhD முடிச்சுட்டு சாமானியர்களோட பழகுறேன். நான் இந்த மக்களா நாங்க பழகுனதுல நான் பார்த்த விஷயம், பல வீட்டு குழந்தைங்க கல்வியில பெரிய அளவுல போனது அது விட்டு போச்சேன்றதா எனக்கு இன்ன வரைக்கும் வருத்தம். நான் ஒரு 4 தலைமுறை வாத்தியார் வீட்டுல பிறந்த பிள்ளை, எனக்கு அது விட்டு போச்சேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் வருத்தப்படுறேன். சோ திமுக கூட்டணி வெறும் அரசியலுக்கான கூட்டணியை தாண்டி அது பக்காவா கொள்கை கூட்டணியா நின்னுச்சு. அடிச்சு பல இடத்துல நம்ம
கதற விட்டுருக்கோம் பாஜகவை. இத்தனைக்கும் சட்ட போராட்டங்களை நடத்தி எல்லா மாநிலத்தினுடைய உரிமைக்காகவும் நம்ம நின்றுருக்கோம். குறிப்பா ஆர்.என். ரவி விஷயத்துல ஆர்.என். ரவி அடிச்ச அடியில மொத்த மாநிலங்களும் மொத்த வேற வேற மாநிலங்கள் நம்மளோட கைகோர்த்து நின்னாங்க. அந்த அளவுக்கு நம்ம வேலை பார்த்திருக்கோம். அதை உடைக்கிறது RSS திட்டம். நாம இப்ப பண்றது RSS உள்ள வந்துடாம வெளியே நின்னுக்கிட்டு நீங்க தாவேகா பாஜகவுக்கு பலியாட ஆயிராம, பாஜகவுக்கு கைய கட்டி நின்றாம, பாஜக சொல்ற எல்லா இடத்துலயும் எடப்பாடி மாதிரி படக்குன்னு சைன் பண்ணிடாம பாதுகாக்க வேண்டிய ஒரு காவலாளியாக தமிழ்நாட்டுக்கு இந்த இடதுசாரிகளும் பிசிகாவும் முஸ்லீம் லீக்கும் இருக்கணும்ன்றதா எங்களை போன்றவர்களுடைய ஆசை. அதுதான் இவங்களுடைய வேலையா இருக்கணும். விசிகாவும் அதான் வைக்கணும். இது நல்ல வாய்ப்பு. விசிகா போன்ற சாமானிய குரலற்ற மக்களினுடைய குரலாக வளர்ந்து வருகிற ஒரு கட்சிக்கு அமைச்சரவையில ஒரு அமைச்சர் அப்படின்றது பெரிய விஷயம். அதுதான் நீண்ட கால ஒரு திட்டமா கூட இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை கொண்டு போய் நிப்பாட்டும். ஆனால் இது அதுக்கான தருணம் இல்லை. இது அதற்கான தருணம் இல்லை. இவர்கள் அதற்கானவர்களும் இல்லை. இவர்கள் ஆபத்தானவர்கள். நம்ம இவங்களுக்காக நிக்கல, தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வரக்கூடாது நிக்கிறோம். அதுல நம்ம தெளிவா இருக்கணும். இந்த வாய்ப்பை விட்டுட்டாங்க அப்படின்னா கட்சி பலகீனமாவாதா? ஒரு நல்ல வாய்ப்பு வருது, அமைச்சரா வரதுக்கு வாய்ப்பு வருது. இந்த கஷ்டமான எலெக்ஷன்லயும் 2 சீட்டை ரிட்டைன் பண்ணிருக்காங்க. அப்ப கட்சியை இன்னும் பலப்படுத்துவதற்கு, புதுப்பிப்பதற்கு இது இன்னும் கொஞ்சம் வேலை செய்யாதா? இப்படியான பொறுப்புகள் வர்றது அப்படின்றது இல்ல நான் என்ன கேக்குறேன்னா எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கோங்கள. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இவங்க கட்சியில ஆட்சியில பங்கு, ஏன்னா வெளியே இருந்தானே ஆதரவு கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. இப்பதானே ஆட்சியில பங்குன்னு கூப்பிடுறாங்க. இவங்க கூப்பிடவே இல்லைனாலும் நம்ம வெளியே இருந்து தானே ஆதரிக்க போறோம். அப்பயும் அதே கட்சி தானே, அதே கொள்கை தானே, அதே செயல் திட்டம் தானே. அதனால ஒண்ணும் பெரிய மாற்றம்லாம் வந்துட போறது இல்ல. ரொம்ப தெளிவா கொள்கையில நம்ம நின்னா மட்டும்தான் மக்கள் மன்றத்துல நமக்கான ஒரு வாய்ப்பு பெரிய அளவுல வளரும். இன்றைக்கு நீங்க விசிகா கட்சியில தலித்துகளுடைய கட்சின்னு நீங்க சுருக்க முடியாது. அங்க எல்லா பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, வேறு வேறு பகுதியை சேர்ந்த மக்கள் நிறைய பேர் அதுல இருக்கிறாங்க. அது ஒரு பொதுவான கட்சி. அந்த கட்சியினுடைய தன்மையாக அது மாறி இருக்கிறது. ஒரு பெரிய வளர்ச்சியை சந்திச்சிருக்கு. இந்த நீங்க கொள்கை முடிவெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நீண்ட காலத்திற்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா விசிகாவை மக்கள் மன்றத்துல நிலைநிறுத்தும். இது என்ன ஆகி போயிரும்னா 2 சீட்டை கொடுத்தோம், 2 சீட்டு ஜெயிச்சோம், போனோம், 2 அமைச்சர்கள் வந்தாங்க, விசிகா அமைச்சர்கள் வந்துட்டாங்க அப்படின்றதுல என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது கட்சிக்குள்ள? ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க கொள்கைக்காக பதவியை தூக்கி எறிஞ்சீங்க, கிடைச்ச வாய்ப்பை தூக்கி எறிஞ்சீங்க, கடைசியா மக்களுக்காக நின்னாங்க, அவங்க கொள்கையால ஆளுகடா அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கட்சியை ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு தூக்கிட்டு போகும். இளைஞர்கள் மத்தியில ஒரு மரியாதை உருவாக்கும், இளைஞர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை உருவாக்கும், இவங்க மேல ஒரு அட்டாச்மெண்ட்டை உருவாக்கும். அதனால அண்ணா அப்படி தப்பா முடிவெடுக்க மாட்டாரு. சோ இதுதான் தெளிவான பார்வையா இருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். உங்களுடைய அவா அப்படின்றது அவங்க அமைச்சரவையில பங்கேற்க கூடாது, வெளியில இருந்து ஆதரவை கொடுக்கணும், அதுதான் ஒரு கவர்மெண்ட்டை ஸ்டெடியா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க பரிசீலனை பண்றன்றத சொல்லியிருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். இறுதியா ஒரு கேள்வி, இந்த தாவேகாவினுடைய இந்த அப்ரோச் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவங்களுக்கு இன்னைக்கு ஏடிஎம்கேல ஒரு ஃபேக்ஷன் வர்றதுக்கான ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க, மினிஸ்ட்ரியல் பர்த்துக்கும் அவங்க ஆசைப்படுறாங்கன்ற மாதிரியான டாக்ஸும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா காங்கிரஸ்க்கு மினிஸ்ட்ரி கொடுக்க போறாங்க, விசிகாக்கு கொடுக்குறாங்க, ஐயுஎம்எல்லையும் இன்வைட் பண்றாங்க, இடதுசாரிகளுக்கும் அந்த இன்வைட்டை கொடுக்கப்படுது. திமுக கூட்டணியில இருந்த அல்லது திமுகவை ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு திமுக தலைமையில ஒரு கூட்டணி இருந்ததுல, அந்த கூட்டணி எல்லாத்தையும் விஜய் பக்கம் கொண்டு வர்றதுக்கு, தாவேகா பக்கம் கொண்டு வர்றதுக்கு, அப்படி ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றது அவங்களுடைய பிளானா இருக்கு. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, பிஎம்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இது ஒரு முற்போக்கான கவர்மெண்ட், இப்படியான ஒரு அரசை தான் நாங்க நடத்த விரும்புறோம் அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்றாங்களா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏடிஎம்கே ரிஜெக்ட் பண்ணிட்டு டிஎம்கே அலையன்ஸ் கொண்டு வரது அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம்? தேவா, திமுகவை காலி பண்ணணும். திமுகவினுடைய அந்த வாங்கி வச்ச பேரை தனக்கானதா ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும். திமுக தனிமைப்படுத்துறதுதான், காலி பண்ணிடணும். தனிமைப்படுத்துறதுல காலி பண்ணிடணும் திமுகவை. 2வது விஷயம், அந்த முகம் இருக்கு இல்லையா, முற்போக்கு முகம், அதை தமக்கு முகமூடியா போட்டுக்கணும். இதத்தான் தொடக்கத்திலே சொன்னேன். இது ஆபத்தான ஒரு திட்டமிடலோடு புள்ளநெறித்தனமாக நம்மளை கூப்பிடுறாங்க, நம்ம ஏமாந்துடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு இதான் காரணம். நீங்க வெளியே நின்னா நாங்க ஆதரவு கொடுக்குறோங்க, அவங்க 106 சீட்டு தான் அவங்க கையில இருக்கு. இப்போ ஒருவேளை அந்த இங்க நீதிமன்றத்துல ஏதாவது பிரச்சனை ஓஞ்சு ஓகே நீங்க தான் எம்எல்ஏன்னு சொன்னா அவர் ஒரு ஓட்டு போடலாம். எப்படி பார்த்தாலும் 106 தான் இருக்கு இப்போதைக்கு.
இப்ப நம்ம எல்லாம் ஆதரவு கொடுத்து அவங்க ஆட்சியை நிலைக்க வச்சிருக்கிறோம். நீங்க அமைச்சரவைக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த ஆட்சியினுடைய முகமாக மாறிடுவீங்க. ரெண்டாவது, அந்த ஆட்சியை உங்களை வச்சு, உங்கள் உழைப்பை வைத்து, உங்களுடைய கொள்கை வைத்து நாங்களும் நல்லவங்கன்னு காட்டிக்கிறதுக்கு ஒரு பிம்பத்தை செட் பண்ணுவாங்க. அகில இந்திய அளவுல செட் பண்ணுவாங்க. அதுவும் கூட என்ன சொல்லுவாங்க, திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் எங்களோடு வந்து விட்டார்கள், ஏன்னா திமுக வேண்டான்னு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை ரூட் வழியா செட் பண்ணுவான். இல்லைன்னா நம்ம அண்ணன் ஆதவர்ஜுனா வச்சிருக்காரு பாருங்க, 56,000 வாட்ஸ்அப் குரூப் பூரா வச்சு செய்வாங்க. RSS காரங்க இப்ப உள்ள வந்திருக்காங்கல்ல ஆதவர்ஜுனாவுக்கு ஆதரவா, அந்த கும்பல்லாம் சேர்ந்து திமுகன்னு ஒரு கட்சி இனி இருக்காதுங்க, இனிமேல் தாவேகா தான். தாவேகாக்கு துணையா இருக்கிற இந்த கட்சியெல்லாம் பாருங்க, இடதுசாரி கட்சி விசிகே, 40 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவோட பயணம் பண்ணிய முஸ்லீம் லீக், இந்த பக்கம் காங்கிரஸ், இவங்க எல்லாருமே அந்த பக்கம் போயிட்டாங்க. இனி இவங்கதான் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்ட பாக்குறாங்க. அகில இந்திய அளவுல ஒரு அரசியல் செய்யறதுக்கும் விஜய்க்கு ஆசை இருக்கு, அது வேற வழி. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள குப்பை கொட்டட்டும், அதுக்கப்புறம் பாப்போம்னு வச்சிருக்கோம். ஆனா தெளிவாக குள்ளநரித்தனமாக விஜய் குரூப் போட்டு இருக்கிற ஒரு திட்டம் முற்போக்கு முகமூடியை உருவாக்குவது, முற்போக்கு பிம்பத்தை கட்டமைப்பது. அதற்கு இவர்களை அமைச்சரவையில பங்கேற்பதன் மூலமாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வது, ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது. ஏன்னா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா எங்க கூட இருக்கிற 4 பேர் நல்லவங்க, எங்க கூட இருக்கிற 4 பேருக்கு அரசியல் தெரியும், எங்க கூட இருக்கிற 4 பேருக்கு எல்லாம் தெரியும்ன்ற முகமுடியை வச்சுக்கிட்டு அவன் வந்து பிழைக்கிறதுக்கு பாக்குறான், ஆட்சியை நிலைநிறுத்திக்கிற பாக்குறான். அடுத்த தேர்தலுக்கு இப்பயே அவங்க அடிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சமூக வலைத்தளத்துக்குள்ள பாத்தீங்கன்னா வர்ற தேர்தல் குறித்து இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப ரொம்ப கவனமா இவங்களை டீல் பண்ணணும். அப்ப நம்ம ஆதரவு கொடுத்த நாமெல்லாம் வழக்கம் போல வெளியே நின்னுக்கிட்டாதான் ஒரு பயம் இருக்கும் விஜய்க்கு, ஒரு அச்சம் இருக்கும் இந்த கும்பலுக்கு. அதனால தேவையில்லாம எதுலையும் கையெழுத்து போடுறதோ, தேவையில்லாம பாஜகவை உள்ள விடுறதோ இந்த வேலையை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே இவங்க குள்ளநெறித்தனத்தை அடிக்கணும்னா, இவங்க முற்போக்கு வேஷத்தை கலைக்கணும்னா நம்ம வெளியே நின்னுகிட்டு தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும். தமிழ்நாட்டினுடைய அடிப்படை உரிமைகளை காவு வாங்குற திட்டமிடலுக்கு எதிராக களமாடணும். அதுதான் நம்ம வேலையா இருக்கணும். ரைத்தோழர் என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். இன்னைக்கு இல்ல நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். உங்களுடைய கருத்தை முன் வச்சிருக்கேன். மக்கள் பாதுகாப்பு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்தில் ரொம்ப நன்றி.